ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குருசுக்ர சனிச்சே ராகுவே கேதுவே நமோ நமஹ. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிரேஷ்ட குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அந்த குருவாரி சந்திரலே இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன், அம்மன் அருள் டிவில பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு எந்த காரியம் ஆரம்பிக்க இந்த மாசம் எல்லாமே வெற்றியா மாறும். ஏங்க எடுத்தாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்க சொல்றீங்க. இந்த மாதம் விநாயகர் பிறந்த மாதம், ஆவணி மாதம், விநாயகர் சதுர்த்தி, ரொம்ப விசேஷமான மாதம். அப்ப எந்த காரியம் பண்ணாலும் இந்த மாசம் ஆரம்பிக்கிறது ரொம்ப சுபிட்சமாக சூப்பரா இருக்கும். கால சக்கரத்துக்கு சூரிய பகவான் 5ஆம் பாவத்துல ஆட்சி பலத்துல, எப்படி கால சக்கரத்துக்கு தலைமை கிரகம், எல்லாருமே நவகிரகத்துல முதல் கிரகமான சூரிய பகவான் வருஷத்துல ஒரு வாட்டி ஆட்சி பலக்கூடிய ஆட்சி பெற்ற மாதம் தான் இந்த ஆவணி மாதம். இந்த மாசம் எல்லாருமே பாருங்க, நல்ல காரியத்துக்கு நல்ல குலதெய்வ அருளே உங்க வீட்டுக்கு கிடைக்கும். எப்படி குலதெய்வம் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய மாதம் தான் ஆவணி மாதம். இந்த மாசம் ஒரு விசேஷம், எந்த விசேஷம் கிடையாது, ஒண்ணு விநாயகர் சதுர்த்தி மட்டும்தான். ஆவணி 28 எல்லாரும் விநாயகர் கோயிலும் கண்டிப்பாக தானம் தர்மம் பண்ணுங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்த விசேஷம் பார்க்க இந்த மாதத்துல 4 முகூர்த்தம், மேக்சிமம் ஒரு 6 முகூர்த்தம் வருது, சுப முகூர்த்த நாள் இதான் வருது இந்த மாசத்துல. மற்றபடி பார்த்தா எல்லாருமே இந்த அம்மனுடைய ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் நல்லபடியா வந்து சேரும். அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, பொதுவாக மகர ராசி கால சக்கரத்தின் 10வது ராசி தான் மகர ராசி. எப்போதும் பாருங்க, மகர ராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி பயங்கரமான ஒரு தன்னம்பிக்கையான குணம் மகரத்தை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். எப்படி லட்சிய வாயில் தைரியம், தன்னம்பிக்கை, திறமை எல்லாமே இருக்குன்னா உங்க ராசியில செவ்வாய் உச்சமாகிறாரு. எப்படி செவ்வாய் உங்க ராசியில உச்சமாவதால் தைரியம் தன்னம்பிக்கை கொண்ட ஒரே ராசி மகரம். மகரம் மகரம் அப்படிப்பட்ட மகர ராசி என்பது வரக்கூடிய ஆவணி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போகுது, அதுக்கான ஒரு பதிவு தான். கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான யோகம் இருக்கு. இப்ப கிரகம் எப்ப உங்க ராசியில 2ஆம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார். எப்படி 2ஆம் பாவத்துல ராகு பகவான், 3ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். ஸ்ட்ரெயிட்டா பாருங்க, 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார். அடுத்து 7ஆம் இடத்துல குரு பகவான் உங்க ராசியை பார்ப்பார். 8ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது 3 கிரகம் சஞ்சாரம் செய்வாங்க. 9ஆம் இடத்துல பாக்கிய சுக்கிர பகவான். இதான் கிரகத்தோட அமைப்பு. 2 பேர்ச்சி இந்த மாசத்துல வருது. நம்பர் 1 புதன் பகவான். எப்படி புதன் பகவான் சொந்த வீட்டுக்கு 9ஆம் இடத்துல போய் உச்சமாவார். எப்ப? ஆவணி மாசம் 20ஆம் தேதி, மறந்துடக்கூடாது. சொந்த வீட்டுக்கு புதன் போறாரு. அடுத்து சுக்கிர பகவான் ஆவணி 17 கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா பாருங்க 10ஆம் பாவத்துக்கு வருவாரு. இப்படி ஸ்ட்ரெயிட்டா 10ஆம் இடத்துக்கு ஒரு சொந்த வீட்டுக்கு பலமா உட்காரு. இதான் கிரகத்தோட அமைப்பு. நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்க ராசியை இப்ப குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஒன்னா உங்க ராசி அதிபதி வக்ரமா இருக்காரு, இதை மறந்துடக்கூடாது. ஒரு கிரகம் வக்ரம் ஆகும்னா ஆகக்கூடாதுன்னு அர்த்தம். சில பேருக்கு வக்ரம் நல்லதையும் கொடுக்கும், கெட்டதையும் கொடுக்கும். அவங்க ஜாதகத்தை பொறுத்தான் சனி பகவான் எப்படி இருக்காரோ அதை பொறுத்துதான் இங்க பலன் இருக்கும். அதனால சொல்றேன். ஏன்னா இப்ப பாருங்க, சனி பகவான் 3ஆம் இடத்துல போய் வக்ரமாகிறாரா, உங்க ராசிக்கு அவர் தானே அதிபதி. எப்படி உங்க ராசிக்கு அவர் தானே அதிபதி. அது இல்லாம உங்களுக்கு வருமானத்தை காட்டுறது சனி பகவான் தான் காட்டணும். ராசி பிரகாரம் வருமானத்தை காட்டுறது சனி பகவான். ஜாதக ரீதியில உங்க பிறந்த நேர பிரகாரம் ஒரு கிரகம் இருக்கும், வருமானத்துக்குன்னு தனியா ஒரு கிரகம் இருக்கும். நாங்க நம்ம எல்லா வீடியோ என்ன சொல்றோம், ஜாதகத்தை பாருங்க, தசாபதி 2 மேட்ச் பண்ணு சொல்றோம். உங்க பிறப்பு ஜாதகத்துல இருந்து வருமான கிரகம் எப்படி இருக்கு, இப்ப சுத்தி வரக்கூடிய கோச்சார கிரகம் வருமான கிரகம் எப்படி இருக்கு, 2ஐயும் மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணாதான் வருமானம் வருமா வராதுன்னு சொல்ல முடியும். இப்ப பாருங்க, கோச்சாரத்தை சனிபவன் வக்ரமாக யாருடைய ஜாதகத்துல சனிபவன் சரி இல்லையோ, எப்படி உங்க ஜாதகத்துல 2ஆம் வீட்டு சரியில்லாட்டி பரவாயில்ல, இல்ல சனிபவன் சரியா இல்லாட்டினா 2ஆம் இடம் வக்ரமாயிரும். 2ஆம் இடம் காசு இருக்கா, பணம் இருக்கா, பொருள் இருக்கா, ஏதாச்சும் ஒரு பொருள். அடுத்து இடம் இருக்கா, நம்முடைய பல்லு இருக்கு பாருங்க, காது, மூக்கு, தொண்டை, பல்லு, இது எல்லாமே 2ஆம் இடம். அவர் போய் எங்க இருக்காரு, 3ஆம் இடத்துல போய் நிக்கிறாரா. எப்படி 3ஆம் இடத்துல போய் யாரோட வீட்டுல, குருடைய வீட்டுல போய் இருக்காரா. இங்க சனி பகவான் வக்ரமாகும் போது என்ன பண்ணுவாருன்னா, நம்ம எடுக்கக்கூடிய முயற்சியை ஒரு தடங்களை காட்டுவார். யாருக்கா இருந்தாலும் நீங்க கேட்பாருங்க. இப்ப ரீசெண்டா சொல்றேன். எப்படி எடுக்கக்கூடிய முயற்சியை கொஞ்சம் தாமதப்படுத்துவார். வருமான பொருளாதாரத்தை கண்டிப்பா கம்மி பண்ண பார்ப்பாரு. எப்படி வருமான பொருளாதாரம் கொஞ்சம் டைட்டா போகும். ரொம்ப சம்பாதிச்சே இருப்பீங்க, இப்ப ரொம்ப கையை பிடிக்கிறாப்புல கொண்டு போகும். நீங்க கேட்டு செக் பண்ணி பாத்துக்கங்க. மகரத்தை பொறுத்தவரை பணம் கையில நிக்காது. ஒண்ணு, வண்டி வாகனம் வீண் செலவு கண்டிப்பா 100க்கு 100% இருக்கும். யாருடைய ஜாதகம் சனி பகவான் சரி இல்லையோ நீங்க செக் பண்ணியே பாத்துக்கணும்.
எப்படி இடம், பூமி, வண்டி, வாகனம். இப்ப ரீசெண்டா கொஞ்சம் செலவு பண்ண கேட்டு பாருங்க, செலவு பண்ண கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. இல்ல அம்மாவுக்கு அப்பாவுக்கு யாராச்சும் செலவு பண்ண கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. எப்படி வீண் அலைச்சல், வீண் செலவு, கடன் பிரச்சனை இருக்கணும். வேலை உத்தியோகத்துல தடங்கள் கண்டிப்பா 100% இருந்திருக்கும். வேலையை மாத்தலாம். நீங்க நிறைய கம்பெனிக்கு அப்ளிகேஷன் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. எப்படி வேலை பார்த்துக்கிட்டே இன்னொரு கம்பெனிக்கு இங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நிறைய பேருக்கு அமைய விடாம இருக்கும். நிறைய பேர் வேலையே இல்லாம வீட்டுல இருப்பாங்க. அடுத்து என்னமா அப்படியே தடங்களை கொடுப்பாரு. 3ஆம் இடங்கிறது வழக்கு. ஏதாச்சும் உங்க மேல ஒரு வழக்கோ கேஸோ ஏதாச்சும் ஒரு விஷயம் தடங்களை வந்துடும். இல்ல சுவாச பிரச்சனை, சளி தொந்தரவு, நீங்க கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. கண்டிப்பா மகர ராசி கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. திருமண வாழ்க்கையில ஒரு தடங்கள், வேலை உத்தியோக தடங்கள், தொழில் ரீதியா ஒரு தடங்கள், இந்த சனி பகவான் வக்ரம் ஆகும் போது இது மாதிரி தடங்கள் வந்திருக்கும். தாய் மாமா உறவு, உங்க அப்பா ஏதாச்சும் ஒரு மனக்கசப்பை நீங்க சந்திச்சிருப்பீங்க. உங்க மாமனார் மாமியா உறவுல ஒரு கசப்பு வந்திருக்கும். உங்களுடைய பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்துல ஒரு பிரச்சனை வந்திருக்கும். இதை நான் ஏன் ஆணித்தனமா சொல்றேன்னா, சனி பகவான் வக்ரமாகும் போது இந்த மாதிரி பாதிப்பை கொடுக்கும். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாரு? மகர ராசி மட்டும்தான். இப்ப பாருங்க ஸ்ட்ரெயிட்டா எப்படி எல்லா கிரகம் நான் ஓப்பனா சொல்றேன். உங்களுக்கு சொல்ல போனா குருவுடைய பார்வை சூப்பரா படுதா. இதுக்கு முன்னாடி குரு ஏன் உங்களுக்கு நல்லது கொடுக்கல தெரியுமா? அவர் போனதே சனி பகவானுடைய நட்சத்திரத்துல போனாலும் அதெல்லாம் இங்க நல்லது கொடுக்கல. எல்லாமே மந்தமா இருந்துச்சு, ஸ்லோவா இருந்துச்சு. இப்ப குரு போறது யாரும் நட்சத்திரமா? புதனுடைய நட்சத்திரத்துல போறார். நான் சொன்னேன்ல, புதன் உச்சமாக போற, சொந்த வீட்டுக்கு போறான்னு சொன்னேன் பாத்தீங்களா? எவ்வளவு கடன் வந்தாலும் சரி நீங்க கடனை ஃபேஸ் பண்ணுவீங்க. வருமானத்துக்கு எந்த குறையும் இருக்காது. ஆவணி மாசம் 20ஆம் தேதி நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க செக் பண்ணியே பாத்துக்கோங்க. ஆவணி 20 உங்களுடைய கடன் சுமை, வருமான சுமை எல்லாமே சரியாகும். வருமானம் இருக்கும். இப்ப குறை இல்லாம கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஏன் வருமானம் கிடைக்கும் சொல்றேன் தெரியுமா? சூரியன் 2ஆம் இடத்தை பாக்குறாரு. எப்படி ஆவணி மாசம் சூரியன் தலைமை கிரகம் 2ஆம் இடத்தை பாக்குது. புதன் ஆவணி மாசம் 20ஆம் தேதி வருமானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். குருவும் உங்க ராசியை பார்ப்பார். கேது பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கலாம். அப்ப இங்க வருமானம் திடீர்னு வரும். ஏன் திடீர்னு வரும்? பாக்யாதிபதி 9ஆம் வீட்டிலிருந்து 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பதால் திடீர் வருமானம், இன்கம் வரும். கடன் பிரச்சனை, லோன் பிரச்சனை, எங்கேயா நீங்க லோன் கேட்டு பாருங்க, சாங்ஷன் ஆகும். இப்ப கொடுப்பாரு பாருங்க வேலை உத்தியோகத்துல சரியான டக்குன்னு கொடுப்பாரு பாருங்க. விபரீத ராஜயோகத்துல உட்கார்ந்துருக்கு வேலைஸ்தான அதிபதி யாரு? 6ஆம் வீட்டிலிருந்து 8ஆம் இடத்துல இருந்தா 6 போய் 6 கெட்ட ஸ்தானம், கெட்ட இடம் போய் கெட்ட இடத்துல மறைஞ்சு ஏற்படி 8ஆம் இடத்துல மறையனால விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணிடும். அப்ப திடீர்னு வேலை வரும்னு சொல்லணும். யாருக்கு? மகரத்துக்கு. ஆவணி முடியறதுக்குள்ள திடீர்னு வேலை வரும். மெயினா வெளிநாட்டுல உள்ளவங்க வேலை உத்தியோகம் கண்டிப்பா 100% ஒரு ப்ரொமோஷன் உண்டு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரியாகுங்க. நிறைய பேருக்கு நிறைய திடீர் மாற்றங்கள் இந்த ஆவணி மாசத்துல யாருடைய ஜாதகம் நல்லா இருக்கும் அந்த கிரக அமைப்பு கண்டிப்பா வேலை செய்யும். உங்க மேல எந்த வழக்கம் இருக்காது. உங்க அப்பா சொத்தை விற்கணுமா, தாத்தா சொத்தை விற்கணுமா, எந்த சொத்தாலும் இப்ப விற்கலாம். விற்காத வீடு இடம் வித்து போயின்னு சொல்லிருங்க. எப்படி விற்காத இடம் வித்து போகும். இட பூமிக்குள்ள இருக்கிற யாரு? 4ஆம் இடத்து அதிபதி யாரு? செவ்வாய் பகவான் தானே. அவர் போய் எங்க நிக்கிறாரு? நேரா ஸ்ட்ரெயிட்டா 6ஆம் இடத்துல நிக்கிறார். அவர் யாருடைய நட்சத்திரம் நிக்கிறார் பாத்தீங்களா? ராகுடைய நட்சத்திரம் திருவாதிரை, அடுத்து புனர்பூச நட்சத்திரம். எதுல 2 நட்சத்திரம் போவாரு. ஆவணி மாசம் 17 புனர்பூசம் உள்ள இறங்கிட்டாருன்னா குருவுடைய பார்வை நேரா விழுந்துரும் உங்க ராசி மேல. பாக்குறாரா பாக்கலையா மகரத்தை? எப்படி குருவோட சாரத்தை வாங்கி யாரு? செவ்வாய் பகவான் குருவுடைய சாரத்தை வாங்கி அந்த குரு உங்க ராசியை பார்ப்பதால் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த பாயிண்ட புரிஞ்சுக்கணும். எப்படி செவ்வாய் குருவோட சாரம், அந்த குரு உங்க ராசியை பாக்குறாரு. அப்ப நீங்க கடன் வாங்கியாச்சு வீடு கட்டுவீங்களா, இடம் வாங்குவீங்களா? கண்டிப்பா வாங்கிதான் ஆகணும். நிறைய சான்ஸ் உண்டு. அரசாங்க வேலை நீங்க எக்ஸாம் மட்டும் எழுதி பாருங்க, ஆவணி மாசத்துல கண்டிப்பா கிடைக்கும் பாரு. அரசாங்க வேலைக்கு நான் எந்த ஒரு கட்டணம் கொடுக்க மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஏன்னா குருவுடைய பார்வை வருது 1, அடுத்து சனி பகவான டைரக்டா குரு பகவான் பாக்குறாரு 2, சூரிய பகவானும் புதன் பகவானும் அறிவு புத்தி கிரகம் 8ஆம் இடத்துல இருப்பா. கண்டிப்பா வெளியில தூரத்துல வேலை, அரசாங்க வேலை கண்டிப்பா உண்டு. அரசியல் ஃபீல்டு செம்மையா இருக்கும். அதேபடி படிக்கக்கூடிய மாணவ படிப்புகள் எல்லாம் எந்த ஒரு தடங்களும் வராதுங்க. நான் எந்த ஒரு தடங்களும் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நான் வரல. ஏன்னா 17க்கு அப்புறம் பாருங்க சுக்கிரபான் சொந்த வீட்டுக்கு வந்துடுவார். 20ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் சொந்த வீட்டுக்கு வந்துடுவார். எந்த ஒரு தடங்களும் ஆவணி 17, 20க்கு அப்புறம் உங்களுக்கு வராது. அதுக்கான சான்ஸ் படிப்புகள் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். கவலையே படாதீங்க. மேல் படிப்பு, பட்ட படிப்பு எல்லாருக்கும் நல்லா இருக்கும் பாருங்க. மெயினா பாருங்க மகரத்துல பிறந்த கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும். மருத்துவத்துறை சூப்பரா இருக்கும். ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும். ITF நல்லா இருக்கும். ஆசிரியர் வேலை நல்லா இருக்கும். உணவுத்துறை நல்லா இருக்கும். இந்த துறையில நீங்க இருக்கணும்.
ஒரு 10 பேருக்கு நீங்க போதனை சொல்லக்கூடிய ஆளா இருப்பீங்க. அது எல்லாமே நல்லா இருக்கும். அடுத்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அந்த விஷயம். அடுத்தது மெயினா கெமிக்கல் துறை எல்லாமே நல்லா இருக்கும். கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும். ஐடிஎஃப்ல எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறேன். இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை. மகரத்தை பொறுத்தவரை நீங்க எடுத்து பாருங்க. கண்டிப்பா 100% நான் சொல்றேன் ஆவணி மாசத்துல அடிக்கும். 3 கிரகம் நேரம் 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு. சூரியன் பாக்குறாரு, புதன் பாக்குறாரு, கேது பாக்குறாரு. அடிக்குமா அடிக்காதா? அது எல்லாமே பூரத்துல போய் கரெக்டா பூரணத்துல இன்னும் பார்த்தாலும் கண்டிப்பா லாட்ரி யோகம் அடிச்சே தீரும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டு அதிபதி யாரு? சுக்கிர பகவான். நேர சுக்கிரபகவான் சனி பகவான் பாக்குறாரா? அப்ப லாட்ரி எடுக்கலாமா எடுக்க கூடாதா? நீங்க எடுத்து பாருங்க, சாங்ஷன் ஆகும் உடனே. காதல் திருமணம், 2வது திருமணம். திருமணத்துக்கு நான் எந்த ஒரு தடங்களும் சொல்ல வரல. ஏன்னா திருமண வாழ்க்கை செம்ம சூப்பரா லக்கா இருக்கும். பிடிச்ச பெண்ணு காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே கைகூடி வரும் பாருங்க. எல்லாமே ஆவணி மாசம் சூப்பரா இருக்கு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. இப்ப நட்சத்திர பலத்துக்கு போயிருவோமா? முதல் நட்சத்திரம் உத்திராடம். பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க, யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்க மாட்டாங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, திறமையான குணம் எல்லாமே பாருங்க. இந்த அதாவது இந்த உத்திராட நட்சத்திரம் கண்டிப்பா இருக்கும். எப்படி உத்திராடத்துல பிறந்தா தைரியம், தன்னம்பிக்கை நிறைய இருக்கும். திறமையான குணம் இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி பாருங்க, இப்போ ஒரு இடம் மாற்றம் பண்ண போறீங்க. எப்படி தொழில் மாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், படிப்புகளில் ஒரு சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்பு. திருமண தடங்கள் நீங்கிரும். கணவனுக்கும் மனைவிக்கு யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அரசாங்க வேலை வரும்னு சொல்லிருங்க. எத்தனை பேர் உத்திராடத்துல பிறந்தாலும் சரி, அவங்க எடுக்கக்கூடிய முயற்சி நல்லா வருது. அரசாங்க வருமானம் கண்டிப்பா வருது. அரசியலை சாதிக்க போறீங்க. ஒரு தலைமை பொறுப்பு நீங்க போறீங்க. நீங்க தனியார் வேலை பார்த்தாலும் சரி, இல்ல அரசாங்க சம்பந்த வேலை பார்த்தாலும் சரி, அது மாதிரி படிப்புகள் எந்த ஒரு தரங்கள் வராது. திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும். எந்த இதுக்கு மாதிரி எல்லாமே தரங்களை பார்த்துருமே நீங்க பார்க்க மாட்டீங்க. அது உத்திராடத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம். நீங்க தாங்க ராஜா. உங்களை யாருமே அசைக்க முடியாது. உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாகும். படிப்பு, கல்வி நிறைய சூப்பரா டாப் ஆகணும். நிறைய நிறைய மனசுக்குள்ள ஆசை வச்சிருக்கீங்க. அந்த ஆசை நிறைவேற போகுது. திடீர்னு வருமானம் வரப்போகுது. வீடு வாங்க போறீங்க, இடம் வாங்க போறீங்க, பூமி வாங்க போறீங்க, வண்டி வாங்க போறீங்க, வாகனம் வாங்குவீங்க, ஒரு சுபசல சுபாரி எல்லாமே தேடி வரப்போகுது. எந்த காரியத்துல உங்க பக்கம் வெற்றியா வரும்? யார் திருவோணத்துல எல்லாமே எந்த தரங்களும் என்னால சொல்ல முடியல. அந்த அளவுக்கு நல்ல யோகம் இருக்கு. ஜாக்பாட் யோகம் இருக்கு. பாத்துங்க எப்படி ஆசைப்பட்ட விஷயம் அடைய போறீங்க. அடுத்து பார்த்தோன்னா அவிட்ட நட்சத்திரம். தைரியம், தன்னம்பிக்கை, திறமை, ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. எல்லா அவிட்டத்துல பிறந்துட்டாவே எதுக்குமே பயப்படாதீங்க. பயப்படாம இருக்கு. உங்களுக்கு எல்லாமே லக்கு தான். கொஞ்சம் நான் ஜாமீன் போட மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. அவிட்டத்துல பிறந்த யாரும் இருந்தாலும் சரி, கடன் கொடுக்கறது, கடன் வாங்குறது கொஞ்சம் கவனம் தேவை. உங்களோட உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப ஹெல்த்ல கவனம் செலுத்தணும். சரிங்களா? எதிரி பகை கொஞ்சம் கவனமா இருக்குன்னா உங்க நட்சத்திர அதிபதி 6ஆம் இடத்துல போய் நிக்கிறாரு. எதனால வரைக்கும்? நான் சொல்றது ஆவணி மாசம் கரெக்டா 17ஆம் தேதி வரை. அதுக்கப்புறம் எல்லாமே டாப்பா இருக்கும். குரு நட்சத்திரம் போயிட்டாருன்னா செவ்வாய் சூப்பரா இருக்கும். குரு உங்க ராசியை பாக்குறாரு. அதனால சொல்றேன். எப்படி செவ்வாய் போறது திருவாதிரையில போயிட்டு இருக்காரு. இப்ப இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, நிறைய பொருளா வாங்க, அதுக்கெல்லாம் சான்ஸ் நிறைய உங்களுக்கு தேடி வரும். நீங்க தேடி போக வேண்டாம். படிப்பு, கல்வி, இடம், பூமி, சொத்து எல்லாமே வாங்கக்கூடியவங்க தேடி வருது. எந்த காரியத்தை உங்க பக்கம் வெற்றியா வரக்கூடிய சூப்பரா இருக்கு. யாருக்கு? இந்த அவிட்டத்துல பிறந்தவங்க நல்ல யோகம் தேடி வருது. வரக்கூடிய ஆவணி மாத பலன் மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது.